காரைக்காலின் ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அலியாம அவர்கள் பாடல்கள் காரைக்கால் முழுவதும் ஒழித்து நான் சின்னப்படியாக இருக்கும்போது அவர்கள் கலிப்பா சங்கத்தில் கலிப்பாவாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் பார்த்தபடிதான் நாங்களும் கலிப்பா ஆக வேண்டும் என்று நினைத்து வைக்கும். அதேபோல் நானும் காகித நிலையத்தில் கலிப்பா அவர்கள். அதனால் பாடகர் தான் பாடகர்கள் அருமை தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஊடி வாழணும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நல்ல பாட்டு பாடுவாங்க. திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் அன்புக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் வருகின்ற வாழ்த்து வருகின்ற துணை பிறர்களுக்கும் என்னுடைய உங்களுடைய நானாக நண்பர்கள் நாதிய பாச நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே சிலாது மறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் தீமைகளை மரியாதைக்குரிய போராட்ட குழுவுடைய தலைவர் அன்சாரி பாபன் அவர்கள் கோரிக்கை வாழ்த்தல் கொள்வாறு அன்போடு அழைக்கிறார். என்னுடைய மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது அன்சாரி பாபன் அவர்கள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் அலியா அவர்களுடைய பாடல் காரைக்கால் மட்டுமில்லாமல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாநில அந்தஸ்து கோரி டெல்லியில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தில் அலியா மர்கான் அவர்களுடைய பாடிய பாடல் எல்லோரையும் வியப்பித்து விட்டது. ஆக அலியா மர்கான் அவர்கள் காரைக்கால் மட்டுமல்ல, அவரது குரல் இந்த இந்திய நாட்டின் தலைநகர் டெல்லியிலே புகழ்ந்தது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆக பல்லாண்டு அவர் வாழ அவருடைய பாடல்கள் நாங்கள் தொடர்ந்து கேட்டு மகிழ எல்லாம் உள்ள இறைவன் துணை புரிவானாக. ஆமீன். இறைவா உன் அருள் தடுக்கும் திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும் திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது, அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது, அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. இறைவா 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 நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது, அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது. நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது. அந்த ஜோதியினை தேடி மனம் ஆவல் கொண்டது. திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும் தீமைகளை இறைவா உன்
அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும். சத்தியத்தின் நெறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள். சத்தியத்தின் நெறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள். இறைவா 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 சத்தியத்தின் நெறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள். சக்தி எங்கும் உருவெடுத்ததால் முக்தியானவள். சக்தி எங்கும் உருவெடுத்ததால் முக்தியானவள். அந்த முக்தியினை நாடி மனம் பக்தி கொண்டது. இந்த விழாவிற்கு வருகை தந்து என்னை வாழ்த்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய ஆசான் பண்டித புலவர் தமிழ் மாமணி தியாகராஜன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய டாக்டர் தமிழ்ச்செம்மல் மஜாபாத்மன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எது சொன்னாலும் உடனே வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் கப்பாபண்ணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய காஜியார் ஏபிஎஸ் அவர்களுக்கும், என்னோடு தோளோடு தோல் இருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் போராட்டக்கூடிய தலைவர் ஏஎஸ்டி அன்சாரி பாபு அவர்களையும், அன்றுக்குரிய போராட்டக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் சூர்யா அவர்களையும், மரியாதைக்குரிய KMC பசீரன் அவர்களையும், காங்கிரஸ் பிரமுகர் எடிட்டர் பரமசிவம் அவர்களையும், அன்புக்குரிய பாலி நண்பர் பள்ளி தோழர் கோயில் அப்துல் ஹமீத் மர்கானா அவர்களையும், அன்புக்குரிய எதிர்ஸ்டன் அவர்களையும் இங்கே வரவேற்கின்றேன். இப்பொழுது என்னை வாழ்த்துமாறு காசியர் அவர்களை பணிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு பெருமதிப்பிற்குரிய ஆசான பாடகர் அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். அவருடைய பிறந்த நாளும் திருமண நாளும் இன்று என்பதால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழவும், அவர் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்பாக சிறப்புமிக்க பாடகர் அலியா அவர்கள் நடத்தும் கச்சேரி அனைத்திலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். சில தவிர்க்க முடியாத காரணத்தால் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் என்னுடைய ஆர்வம் நண்பர், மதிப்புக்குரியவர், மரியாதைக்குரியவர். அவர் பல்லாண்டு வாழ என்ற வார்த்தை அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.